வணக்கம். கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதோட ஒரு 1.5 முழு பூண்டை முறித்து போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் இதோட வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறோம். இதில் ஒரு 2-3 பூண்டு கலர் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக வீணாக போனது கிடையாது. அது பூண்டு நல்லா முத்தின பூண்டாக இருக்கும்போது பழுக்க ஆரம்பிக்கும், அப்படி கலர் சேஞ்ச் ஆகும். இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 25-30 சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கலாம். இந்த சட்னி வகையிலெல்லாம் எப்படி எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா செவக்க வதக்கியாச்சு. இதோட ஒரு 15-20 காஞ்ச மிளகாவை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாயிலேயே நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும், அதை கழுவிட்டு சேர்த்துக்கிறதே நல்லது. இதுவும் நல்லா செவக்க வதங்கணும். இது செவக்க வறுபட்டோன்னே கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ மிளகாய் சேர்த்துக்கிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினோன்னே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதோடு சேர்ந்து கொதிக்க வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதால மிளகாய் பிசுறுலாம் இல்லாமல் அரைக்கும்போது நல்லா வெண்ணெய் மாதிரி மசிஞ்சு வரும். நார்மலாக மிளகாயில் பிரச்சனை அந்த விதையும் அதோட தோலும், அது அப்படியே நமக்கு உள்ளே போகிறது நல்லதில்லை. கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். அதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதை விட இன்னும் அதிகமாக எண்ணெய் ஊற்றினாலும் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்தளவு எனக்கு குறைச்சலாக தான் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அது போட்ட உடனே வெடிக்கணும், அந்தளவு காஞ்சதுக்கப்புறம் போடணும். கடுகு தாளிக்கும் போது எப்போதும் நல்லா பொரிய விட்டுடுங்க, அது பொரியாமல் சாப்பிட்றது நல்லதில்லை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி கார சட்னி பண்ணும்போது கருவேப்பிலை அந்த ஈரமே இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகிடுறது நல்லது. இந்த கார சட்னிங்கெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு வீணாகாமல் இருக்கும். அதுங்களையும் ஈரம் இல்லாமல் நல்லா பொரிய விட்டுட்டோன்னா சீக்கிரம் வீணாகாது. சட்னி பார்த்தாலே தெரியும், நம்ம அந்த தண்ணி ஊற்றி ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டதால் மிளகாயெல்லாம் நல்ல வெண்ணெய் மாதிரி மசிஞ்சு வந்திருக்கு. மிக்சியும் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி அதிலே ஊற்றிக்கிட்டேன். இதை ஒரு தடவை கொதிச்சா போதும். உங்களுக்கு கூட 2-3 நாள் சட்னி இருக்கணும்னா இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சா ஒரு 2-3 நாளும் வெளியில் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் ஒரு வாரம் வரை யூஸ் பண்ணலாம். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா செவக்க வறுபட்டாலே அந்த சட்னியோட வாசனையே அலாதியாக இருக்கும். அந்த மிளகாயோட வாசனை நல்லா காரசாரமாக இருக்கும் சட்னி. இது இட்லியோட, தோசையோட, ஆப்பத்தோட எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை கொதிச்சிருச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். காரசாரமாக நம்ம சட்னி ரெடியாக இருக்குது. மிளகாய் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.